Hello my dear friends, today's video is about the utensils or the vessels we use in the kitchen. Usually நம்ம நிறைய டைம் வந்து இந்த கரண்டிக்குலாம் என்ன இங்கிலீஷில் வேர்டு அப்படின்னு யோசிப்போம். So today's video is about the vessels what we use in the kitchen. Okay, first one என்ன அப்படின்னு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா utensils, what are the kitchen utensils? First one, the rolling pin. Rolling pin அப்படிங்கிறது நம்ம சப்பாத்தி செய்யறதுக்காக யூஸ் பண்ணுவோம்ல, அந்த சப்பாத்தி தேய்க்கிற கட்டை, அதுதான் வந்து ரோலிங் பென் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெயினர். ஃபில்டர் தான் வந்து ஸ்ட்ரெயினர்னு சொல்லுவோம். இப்போ காஃபி ஃபில்டராக இருந்தாலும் சரி, இல்லாட்டி ஒரு லீவ்ஸையோ இல்லை வெஜிடபிள்ஸையும் நம்ம வாஷ் பண்ணி இதை ஃபில்டருக்காக தண்ணி வந்து ஸ்ட்ரெயின் ஆகிறதுக்காக வைப்போம் இல்லையா. இட் இஸ் ஈவன் த காஃபி ஃபில்டர் ஆல்சோ இஸ் கால்ட் as coffee strainer. If it is for other usage we use it, it is the vegetable strainer, like that. So strainer is a filter. Okay, next grater. Graterனா யூஸ்வலாக அந்த கேரட் சீவறதுக்கு, பீட்ரூட் சீவறதுக்குலாம் நம்ம சீவல் வச்சுட்ருப்போம்ல, அதுதான் வந்து கிரேட்டர்னு சொல்லுவோம். ஓகே, நாட் ஒன்லி கேரட் பீட்ரூட்லாம் நிறைய வெஜிடபிள்ஸ் நம்ம இப்போலாம் வந்து நல்லா கிரேட் பண்ணி தான் போடுறோம். ஸோ இட் இஸ் கால்ட் as grater. நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா அந்த மத்து, மோர் கடையிற மத்து இருக்குல்ல, ஐ டோன்ட் நோ வெதர் யூ பீப்புள் ஆர் யூஸிங் இட் ஆர் நாட் நவ், பட் அந்த மோர் கடையிற மத்து இப்போ கூட மோர் குழம்பு வைக்கணும் அப்படின்னா சும்மாவது இந்த கரண்டி வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணிட்டு தான் அதை போடுவோம். அந்த மோர் கடையிற மத்து வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா விஸ்க், WHISK, விஸ்க் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரைங் பேன், இந்த வறுக்கிறதுக்கு ஒன்று இந்த கடாயெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, வறுக்கிறதுக்கோ இல்லை ஏதாவது சமைக்கிறதுக்கோ ஃப்ரை பண்ணுறதுக்கோ யூஸ் பண்ணுறது ஃப்ரைங் பேன் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பேட்டுலா. ஸ்பேட்டுலாங்கிறது ஒரு கரண்டி தான். இந்த கரண்டி வந்து என்னென்னா ஜல்லடையாக சின்ன சின்ன ஓட்டையாக இருக்கும்ல, வடிகட்டி எடுப்போம்ல, ஜல்லிக்கரண்டின்னு சொல்லுவோம்ல நம்ம தமிழில், அதுதான் வந்து ஸ்பேட்டுலா அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப். நம்ம இந்த அரைப்படி, காப்படி, படியெலாம் யூஸ் பண்ணுவோம்ல, நம்ம அளந்து போடுறதுக்காக போடக்கூடிய மெஷரிங் அட்டன்சில்ஸை வந்து மெஷரிங் கப் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்லுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சாப்பிங் போர்ட். காய்கறி கட் பண்ணுறதுக்காக யூஸ்வலாக தமிழ் பீப்புள் நம்மளோட கஸ்டம்ஸ் படி எல்லாம் அந்த அரோமாவை வச்சு யூஸ் பண்ணுவாங்க. இப்போது எல்லாம் லேட்டஸ்டாலாம் வந்து எல்லாமே கிச்சனில் நின்றுட்டே சமைக்கிறதுனால எல்லாருமே இப்போது அந்த வெஜிடபிள் ஷாப்பிங் போர்டு தான் யூஸ் பண்ணுறோம். காய் கட் பண்ணுறதுக்காக ஃபாஸ்ட்டாக வேலை பார்க்கணுங்கிறதுக்காக அந்த ஷாப்பிங் போர்டு வச்சு காய் கட் பண்ணிகிட்ருக்கோம். தட் இஸ் கால்ட் as ஷாப்பிங் போர்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பேட்டுலா. ஏற்கனவே இந்த ஜல்லடை கரண்டின்னு பார்த்துட்டோம். இதை வந்து இன்னொன்று சொல்லலாம். என்னென்னா இந்த ஃபிஷ்ஷெல்லாம் எடுக்கிறதுக்காக கரண்டி வந்து ரொம்ப பெரிய லென்த்தி ஓட்டையாக இருக்கும், அதை வந்து ஸ்பேட்டுலா அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கரண்டி, குழி கரண்டி இருக்குல்ல, குழம்பு விடுறதுக்காக, சட்னி விடுறதுக்காகலாம் யூஸ் பண்ணுவோம்ல, அந்த கரண்டியை வந்து நாம் இந்த லேடல் அப்படின்னு சொல்லுவோம். இதே மரக்கரண்டி கொஞ்சம் பேர் வீட்டிலலாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அந்த மரக்கரண்டி இருந்ததுன்னா அது உடன் லேடர்னு சொல்லுவோம். நார்மலாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கரண்டி, நல்லா குழி கரண்டியை வந்து லேடல் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெமன் புழிவோம்ல, லெமன் புழியது தான் எலுமிச்சம்பழம் புழிவோம் இல்லையா, அதை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா லெமன் ஸ்க்வீஸர் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் நம்ம யூஸ்வலாக இப்போ மோஸ்ட் ஆஃப் த ஹவுசஸ் வி டோன்ட் யூஸ் இட், பட் இப்போ மாவு ஜலிக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் நிறைய இங்கே ஏதாவது கிரெயின்ஸில் நிறைய அன்வான்ட் திங்ஸ் இருக்குது அப்படின்னா அது வந்து நல்லா ஜலிச்சு எடுப்போம்ல, அதை வந்து சீவ்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக இங்கிலீஷில் ஒரு ஃபேமஸ் நாவல் இருக்குது, நெக்டர் இன் எ சீவ் அப்படின்னு. இதுதான் ஆக்சுவலாக அந்த நெக்டர், தேன்லேருந்து வடிஞ்சு வர்றது தான் அந்த நெக்டர் இன் எ சீவ். ஸோ இந்த ஜல்லடையை வந்து நம்ம சீவ்னு சொல்லுவோம். So these are the words we have seen today. First one, rolling pin, சப்பாத்தி கட்டை. ஸ்ட்ரெயினரை வந்து ஃபில்டர்னு சொல்லுவோம். கிரேட்டரை வந்து இந்த சீவல் அப்படின்னு சொல்லுவோம். விஸ்க் வந்து மோர் கடையிற மத்து. அப்புறம் ஃப்ரைங் பேன் அப்படிங்கிறது கடாய். ஸ்பேட்டுலாங்கிறது கரண்டி. மெஷரிங் கப்புங்கிறது அரைப்படி, படி, இல்லை ஏதாவது மெஷர் பண்ணி போடுறதுக்கு கொண்டு யூஸ் பண்ணுறது மெஷரிங் கப் சொல்லுவோம். அப்புறம் சாப்பிங் போர்ட், காய்கறி கட் பண்ணக்கூடிய அந்த போர்ட். அதுக்கப்புறம் லேடல்லாம் குழிக்கரண்டி. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா லெமன் ஸ்குவீசருங்கிறது எலுமிச்சம்பழம் புழிவோம் இல்லையா, தட் இஸ் கால்ட் as லெமன் ஸ்குவீசர். அதுக்கப்புறம் ஜல்லடையை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா சீவ்னு சொல்லுவோம். ஸோ தீஸ் ஆக்சுவலாக நிறைய தெர் ஆர் மெனி நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இன் கிச்சன் ஐட்டம்ஸ். நான் அதெல்லாம் இடத்துல நம்மளோட டே டு டே யூசேஜில் என்ன யூஸ் பண்ணுவோமோ அதுதான் இந்த வீடியோவில் போடணும் அப்படிங்கிறதுக்காக இதை எடுத்தேன்.
யூஸ்வலாக இந்த இங்கிலீஷோட ஓரியன்டில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த சப்பாத்தி மேக்கர், பிரெட் மேக்கர், அப்புறம் இந்த ஓவன், மைக்ரோ ஓவன், ப்ரெஷர் குக்கர் எல்லாருக்குமே தெரியும் யூஸ்வலாக. அதனால தான் நான் அதெல்லாம் யூஸ் பண்ணல. தெரிஞ்ச விஷயம் ரைஸ் குக்கர் இது எல்லாமே இருக்குது. நான் இதை வந்து நார்மலாக கொஞ்சம் தெரியாத வேர்ட்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த பர்டிகுலர் வேர்ட்ஸ் வந்து சூஸ் பண்ணி இந்த வீடியோவில் போட்டேன். I think my video is useful to you. Whenever we need this kind of videos, இல்லை எனக்கு இந்த டாப்பிக்கில் வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் போட்டிங்க. உங்களுக்கு தேவை அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. Really I can make it video for you. Okay. And I catch you in the next video. Until that, signing off, Dr. L. Komathi. See you in the next video. Bye-bye.